திமுகவை பொறுத்தவரை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அண்ணா அறிவாலயத்தில் அதற்கான ஆலோசனை நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பரபரப்பான குரல் தான் இன்று ஆலோசனை நடைபெறக்கூடியது. ஏனென்றால் இன்னும் ஆட்சி அமைப்பதிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் ஒரு பக்கம் பிரச்சனை ஒன்றுதான். அதே போல அதிமுகவின் சார்பில் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே பாண்டிச்சேரியில் உள்ளார்கள். இங்கு தற்பொழுது திமுக காலையில் பார்த்தோம்னா திமுக கூட்டணி கட்சியினரை வந்து அவருடைய இல்லத்தில் ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதல்வர் அவர் சந்திச்சிருந்தாரு. இந்த சூழல்ல திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே தற்பொழுது ஆலோசனை நடந்து வருகிறது. சட்டமன்றத்தில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை ஏற்கனவே சொல்லிட்டு போல திமுகவுக்கும் அந்த எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது எதிர்கட்சி வரும்பொழுது யார் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பார்களோ அந்த அதனாலதான் திமுகவுடைய கூட்டணி அந்த கட்சிக்குள்ளுடைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் அந்த இப்பொழுது கூட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து முழுவதுமாக பார்த்தோம்னா இந்த கூட்டத்தை தொடர்ந்து முழுவதுதான் இந்த எம்எல்ஏ கூட்டத்தில் வந்து புதிதாக தேர்வு செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ ஆலோசனை கூட்டம் நடக்குது. இந்த ஆலோசனை கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக சட்டமன்ற குழு தலைவரை தேர்வு செய்வது குறித்து தற்போது அரசியல் சூழல் குறித்துமே எம்எல்ஏ கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவே தகவலியா இருக்கு. ஏன்னா சட்டமன்ற குழு தலைவர் தான் முக்கியமாக பார்க்கப்படும். அவர் தான் அங்கே எதிர்கட்சி தலைவராக செயல்படுவார். அதே போல தற்போதைய அரசியல் சூழல் ஒருவேளை இந்த ஆதரவு தெரிவிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இப்போ வந்து என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, தமிழக வெற்றிக் கழகம் இவர்கள் வந்து ஆளுநரிடம் வந்து அறிக்கை கொடுக்கும் பொழுது தனியாக தாங்கள் வந்து இவ்வளவு உறுப்பினர் நடக்கும் அப்படின்னு எங்களை வந்து அரசாணை கூப்பிடுங்க, பின்னாடி நாங்கள் வந்து ஆதரவு அதாவது பெரும்பான்மை நிரூபிக்கிற பிரச்சனை இருக்காது. இவங்க கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆளுநர்கிட்ட சொன்னதுதான் பிரச்சனையே. அங்க தவறுதலாக தான் அங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சட்டமன்றங்கள்லாம் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ஏன்னா அடுத்து வந்து பார்த்தாங்கன்னா ஆளுநர் வந்து அடுத்த பெரிய கட்சின்னு பார்த்தாங்கன்னா நம்ம அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை அழைப்பாங்க. ஆனா இவர்கள் அதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதற்கு அடுத்துதான் அதிமுகவை எடுப்பார்கள். அதிமுகவோட இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டு அவர்கள் ஆதரவு தெரிவித்து அதை வெளியிருந்து ஆதரவு தெரிவிப்பார். அதனால்தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கு என்று நீண்ட நேற்று இரவு கூட அதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இந்த சூழல்ல அதிமுக ஆதரவு தெரிவிக்க போகிறார்களா, எவ்வாறு எந்த மாதிரி நடைமுறை பண்ண வேணும், எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முக்கியமான ஆலோசனை நடைபெற்று வருகிறது.